இந்த படத்தின் தயாரிப்பாளர் வினோத் வி சர்மா அவர்கள், அதாவது பிவிஎஸ் கம்பெனி. ஆமாம், வீணாலே விக்டரி தான், இல்லை 2 வி இருக்குது, டபுள் விக்டரி தான் இருக்குது. தயாரிப்பாளர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார் நம்மகிட்ட, சார் இந்த ப்ராஜெக்ட்டு இயக்குனரோட அந்த கான்ஃபிடன்ட் நம்பி தான் சார் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னாரு. அப்புறம் படத்தோட கதை, அப்போ அந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் வந்து ப்ரொடியூசர் வந்து பெரிய ஹீரோக்குள்ளேயோ பெரிய பெரிய டெக்னீஷியனோ நம்பி இந்த படத்தை ஆரம்பிக்கல, ஒரு நல்ல கதையை நம்பி தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போ உள்ள சூழ்நிலையில் நல்ல கண்டென்ட் இருந்தாலே மக்கள் வரவு கொடுத்துறாங்க, அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்கிறாங்க. இன்றைக்கி பிஸ்னஸ் ஹீரோங்கிறது ஒரு 4-5 ஹீரோ தான் இந்த ஓப்பனிங் அப்படிங்கிறது. மற்ற எல்லாமே என்ன தான் நீ பெரிய ஹீரோக்கு சம்பளம் கொடுத்தாலும் சரி, பெரிய பெரிய பட்ஜெட்டில் எடுத்தாலும் சரி, மக்களுக்கு அந்த படம் பிடித்திருந்தால்தான் தான் இன்றைக்கி படம் வெற்றி அடையுது. இன்றைக்கி 2 தான். முன்னில் அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னாலே ஒரு கலெக்ஷன் ஆயிரும், படம் ஒரு பார்க்கலாம் அப்படின்னாலே அந்த படம் அது வெற்றி படம், ஒரு பரவாயில்லனாலும் வெற்றி படம் தான், ஒரு கலெக்ஷன் ஆயிரும். இப்போது சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்குது. ஒன்று கலெக்ஷன், இல்லைன்னா வரமாட்டேங்குது. அப்போ இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை தான், ஏதோ படம் எடுத்தோம், ஒரு பரவாயில்லாமல் எடுத்துட்டோம், போட்ட காசு வந்துட்டு நினச்சி இப்போ எடுக்கிற சூழ்நிலை இப்போ இல்லை. இப்போது அதனால் பிடிச்சி ரொம்ப தெளிவாக இருக்கார், கதையை நம்பி தான் படம் எடுத்திருக்காரு, இந்த கண்டென்ட் நம்பி தான் படம் எடுத்திருக்காரு. இதை கரெக்டாக இப்போ வந்து ப்ரொடியூசர் வந்து முதல்ல நம்புறது அப்படின்னா கதையும் இயக்குனரையும் நம்புவாங்க. அதுதான் ஆரோக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். எந்த ப்ராஜெக்ட்டு முழுக்க முழுக்க கதையை நம்பி எடுக்கப்படுதோ, இந்த கதை மிகப்பெரிய வெற்றி அடையும் அந்த நம்பிக்கையில் ஆரம்பிக்கப்படுதோ, அதுதான் ஆரோக்கியமான ப்ராஜெக்ட். அந்த வகையில் இந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் ஒரு ஆரோக்கியமான ப்ராஜெக்ட். ப்ரொடியூசரு டைரக்டர் நம்பிட்டார். டைரக்டர் முதல் வேலை அப்படின்னா நம்ம வெற்றி அடைகிறோம், நம்ம பெரிய சம்பாதிக்கிறோம், நம்ம பெரிய பொருள் வச்சுக்க போகிறோம், அடுத்த விஷயம். ஒரு நல்ல இயக்குனருடைய முதல் அடையாளம் நம்மளை நம்பின ப்ரொடியூசர், அவர் நம்பிக்கை காப்பாற்றணும். இதுதான் அந்த நம்பிக்கை காப்பாற்றினால மிகப்பெரிய இயக்குனர் ஆயிடும். நம்ம படம் சில இடங்கள்லாம் பார்த்தா படம் ஆரம்பிச்சுறாங்க டைரக்டர், அதுக்கப்புறம் வேறு மாதிரி எல்லாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வந்துடுது. நம்ம இயக்குனர் ராமச்சந்திரன் வந்து கடின உழைப்பாளி, சினிமா மீது ரொம்ப ரொம்ப ஒரு பாசம், அன்பு, காதல் எல்லாம் சினிமாவில் வச்சுருக்காரு. கண்டிப்பாக இயக்குனர் ராமச்சந்திரன் வந்து முதல்ல பிடிச்ச நம்பிக்கையை காப்பாற்றுவார். நம்ம நம்பி யாரோட ப்ராஜெக்டை ஒப்படைச்சாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு படம் நல்லா இருந்ததுனாலே போதும், அதுக்கப்புறம் தான். நான் என்னுடைய திருப்பாச்சி படம் எடுத்துகிட்டு எனக்கு விஜய் சார் ஒரு 3 மணி நேரம் கதை சொன்னேன். அப்போ 3 மணி நேரம் கதை கேட்டு ஓகேன்ட்டார். அவர் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு பயமாக வந்துச்சு. ஏன்னா நான் அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் பெரிய மாஸ் ஹீரோ. நம்மளை நம்பி நம்ம ஒரு 3 மணி நேரம் சொன்ன கதையை நம்பி நம்மளுக்கு காலேஜ் கொடுத்தாங்கும்போது அது என்ன சொல்கிறதில்ல, பயம், அக்கறை, விஜய் சாரோட நம்பிக்கையை காப்பாற்றணும், அது ஒன்று. அதுக்கப்புறம் சௌத்ரி சார் அங்கேயும் அப்படி தானே, அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். அவரும் ஒரு கதையை நம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துட்டார். நான் படம் முடிச்சுட்டு ஃபஸ்ட் காப்பி, நான் மக்கள் என்ன சொல்கிறாங்க, மக்களுக்கு ரிசல்ட் எப்படி, அந்த தாட்டுக்கு போகல. எனக்கு விஜய் சார் வந்து படம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, அவர் தான் நம்பி காலேஜ் கொடுத்துருக்காரு. விஜய் சார் ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டு நீங்கள் கதை சொன்னதை விட 3 மடங்கு எடுத்துருக்கீங்க சொன்னார். அப்போ தான் எனக்கு திருப்தி ஃபஸ்ட்டு. அதேமாதிரி சௌத்ரி சார் அவர் ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டு நல்லா ஓடுமையா அப்படின்னாரு. இந்த வார்த்தை தான் எனக்கு முதல் வெற்றி. அதுக்கப்புறம் மக்கள் கொடுத்தா அடுத்த வெற்றி. யாரும் நம்பி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு அசிஸ்டண்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொடியூசரை வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, அது வாய்ப்பு இல்லை, அது வாழ்க்கை.
அது வாழ்க்கைன்னு உணர்ந்தாத்தான் இதுதான் நம்ம லைஃப். இதை உணர்ந்தாத்தான் நம்ம வெற்றியை வந்து உருவாக்க முடியும். இது வாய்ப்பாக நினச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அது ஏதோ ஒரு வேலையில் வந்து நம்மளுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி தான். இது வேலை கிடைக்கிற விஷயம் இல்லை. இது ஒரு உதவி இயக்குனருக்கு முதல் படங்கிறது சவால், வாழ்க்கை இது. அப்போ ஒரு வாழ்க்கை வந்து ஒரு பிடிச்சி கொடுக்கும்போது அதை நம்ம காப்பாற்றணும். எனக்கு ராமச்சந்திரனில் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நம்ம வினோத் சாரோடைய நம்பிக்கை அவர் காப்பாற்றுவார். அந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் ஒரு வெற்றி ஆரம்பமாக தான் இது அமையும். இன்னொரு நல்ல விஷயம் இப்போ ஒன்று எப்படின்னா, இடையில கொஞ்சம் பிடிச்சிருக்கலாம், தயாரிப்பாளருக்கலாம் முதல் நாள் 2 நாளில் இந்த ரிவ்யூஸ் வெற்றியை பாதிக்குதோ, முதல் 2 நாள் உள்ள விமர்சனங்கள் வெற்றியை பாதிக்குதோ அப்படின்னு சொன்ன பயம் வந்துச்சு அவங்களுக்கு. ஏன்னா நிறைய ஃபஸ்ட் நாளே ஆளாளுக்கு ஒன்று சொல்லி அது ஒரு படத்தை இமேஜை உடைக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த பயத்தில் அவங்களும் கோர்ட்டுக்கு போனாங்க. இப்போ நீதிமன்றம்னு ஒன்று சொல்லியிருக்கு, ஒரு நல்ல வார்த்தை சொல்லிச்சு. ஒரு படத்துக்கு நல்ல விமர்சனத்தை சொல்லும்போது நீ ஏற்றுக்கிற உங்களுக்கு அதே ஆட்கள் வந்து படத்தை விமர்சனம் உங்களுக்கு எதிராக இருக்கும்போது ஏன் உங்களுக்கு ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்லை? சரியான கேள்வி தான். விமர்சனங்கிறது நல்லதையும் ஏற்றுக்கணும், கெட்டதையும் ஏற்றுக்கணும். ஆனால் அதே சமயத்தில் விமர்சனங்கள் நாகரிகமாக இருக்கணும், விமர்சனம் ஆரோக்கியமாக இருக்கணும், விமர்சனம் நேர்மையாக இருக்கணும். தர்மத்துக்கும் தர்மத்தில் வந்து எதிர்மறை தர்மம் நேர்மறை தர்மமும் இல்லை. தர்மம் தான். அதில் எதிர்மறையாக இருந்துச்சுன்னா அது அதர்மம். அதாவது விமர்சனம் வந்து ஒரு தர்மத்துக்கு ஈக்குவல், நீதிக்கு ஈக்குவல், நியாயத்துக்கு ஈக்குவல். அது விமர்சனம் தான். விமர்சனத்தில் வந்து அது தர்மம் மட்டும் விமர்சனம், அது நேர்மையாக இருக்கணும், நேர்மையாக தான் விமர்சனம். அப்போ விமர்சனம் வந்து நிறையும் சொல்லணும், குறையும் சொல்லணும். அதுதான் இப்போ நான் ஒரு படம் எடுத்து என்னோடய படத்தில் நிறைய குறை சொன்னால் தான் நான் அந்த குறையெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கிட்டு அடுத்த படத்துக்கு நான் வந்து சரி பண்ண முடியும். அப்போ விமர்சனம் வந்து ஒரு இயக்குனரை அவர் குறையை உணர்ந்து அடுத்த படத்தை சரி செய்யணும். அடுத்த படத்தில் அந்த குறையெல்லாம் சரி செய்கிற அளவுக்கு தான் விமர்சனம் இருக்கணும். அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் எல்லாத்தையும் சூப்பர் படம் வேறு லெவல், இந்த படத்தை ஈக்குவலாக இல்லை அப்படிலாம் சொல்லணும் அவசியம் இல்லை. நல்லதையும் சொல்லுங்கள், குறையும் சுட்டி காட்டுங்க. அதே நேரத்தில் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, விமர்சனம் அவதூறாக இருந்தால் நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதிகமாக ஏன்னா இன்றைக்கி என்ன சொன்னால், இன்றைக்கி ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு ஒரு காலத்தில் பத்திரிகை விமர்சனம் பார்த்தோம், ஆனந்தவுடன், குமுதம் பத்திரிகை விமர்சனம் பார்த்தோம். அதே போல் மீடியாக்கள் விமர்சனம் பார்த்தோம். அப்போ ஒரு பத்திரிகை விமர்சனம் பார்த்துட்டு மக்கள் படத்துக்கு போனாங்க. ஒரு மீடியாவில் சொல்கிற விமர்சனத்தை பார்த்து மக்கள் படத்துக்கு போனாங்க. இப்போ என்னென்னா மக்கள் விமர்சனம் ஆகிட்டாங்க. இன்றைக்கி பத்திரிகை மீடியாக்களை மீறி ஆடியன்ஸே விமர்சனம். சுட தோசை சுட்டு கொடுக்குற மாதிரி தியேட்டர் வாசலே சுட்டு கொடுத்துறான். நம்ம மக்களுக்கு தான் படம் எடுக்கிறோம். அப்போ மக்களுக்காக நம்ம அவங்க விமர்சனம் தாங்கிக்கணும். அதே நேரத்தில் மக்களுக்கும் கொஞ்சம் நாகரிகமாக, இப்போ கோர்ட் என்ன சொல்லுன்னா எதுக்கு இது அவதூறுன்னு சொல்லுன்னா, நாகரிகமில்லாத விமர்சனங்கள் அவதூறு. அப்போ விமர்சனம் பண்ணுங்கள், அது ஒரு நாகரிகமாக பண்ணுங்கள். அதான் இன்றைக்கி வேண்டிக்கிறது. ஆனால் இன்றைக்கி வந்து மக்களே படங்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்ட காலகட்டம். அதனால் மக்களுக்கு ரொம்ப பயப்படணும். நம்ம ஏதோ படம் எடுத்துகிட்டு ஒப்பேத்தலாம் இல்லை, முழுக்க நேசித்து பண்ணணும். வெற்றி மட்டும் குறிக்கோளாக இருக்கணும். ஒரு ஸ்கிரிப்டை இயக்குனர் மட்டும் வச்சுக்கும்போது அவருடைய அவருடைய திறமைக்கும் அவருடைய சிந்தனைக்கும் தான் இருக்கும். அதை 4 பேர் இல்லை 10 ஃபஸ்ட்டு படம் 4 பேரோட கதை சொல்லலாம், தப்பே இல்லை. நமக்கு தேவை வெற்றி. இன்னொரு சொன்னால் தப்பாயிருமோ, அவங்களுக்கு சொன்னால் தப்பாயிருமோ, அந்த ஈகோவே இருக்கக்கூடாது. வெற்றி அடையணும்னா நீங்கள் உங்கள் நம்பிக்கையான யாராக இருக்காங்களோ இல்லை ஒட்டுமொத்த மக்களும் நேசிக்கிற மாதிரி இந்த படத்தை எடுப்பார். பிடிச்சிருக்கு இந்த படம், மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சு தொடர்ந்து நீங்கள் தமிழில் படம் பண்ணிட்டே இருக்கணும். இதில் வந்து நீங்கள் ஒரு இயக்குனருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்ததா இல்லை சார். ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டா அதில் ஆயிரக்கணக்கான தொழிலாளருக்கு வேலை கிடைக்கும் சார். அதான் சார், அந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளருக்கு தலைமை தான் இயக்குனர்.
அப்போ நம்ம ஒரு கதையை நம்பி இயக்குனருக்கு படம் கொடுத்தோம்ல, அந்த படத்தினால எத்தனை ஜூனியர்ஸ், எத்தனை டெக்னீஷியன்ஸ், எத்தனை செட் ஆளுங்க, நிறைய தொழிலாளருக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாய்ப்பு சொல்ல முடியாது, அவங்களுக்கு ஒரு வாழ்வாரம் கொடுத்துருக்கிய. இதுவே ஒரு புண்ணியம். இது ஒரு சிறு தயாரிப்பாளர் வந்து நிறைய சின்ன சின்ன டெக்னீஷியனுக்கு வாய்ப்பு கொடுக்குறது வந்து அது ஒரு புண்ணியம். இந்த புண்ணியம் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நன்றி, வணக்கம். மிகவும் ராமச்சந்திரன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார், ரொம்ப திறமைசாலி. கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையும். இப்போ நம்மளும் ஒரு 3-4 படம் தயாரிப்ப போயிட்டுருக்கு, படம் ப்ராசஸில் போயிட்டுருக்கு. இந்த படத்தில் நீங்களும் நடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டாரு. கண்டிப்பாக இந்த படம் நம்ம சார், ப்ரொடியூசர் சார், டைரக்டர் பேரரசு சார் எல்லாமே வந்து வாழ்த்திருக்காங்க. இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மிகவும் சந்தோஷமான ஒரு தருணம். என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு பூஜை அட்டன் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மீடியாவுடைய பவர்ஃபுல் சப்போர்ட் இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு டைரக்டர் ராமச்சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இஸ் a கிரேட் போராளி. நான் ஒரு 3 இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன். ரொம்ப ஜென்யூன் பர்சன். அண்ட் இன்ஃபேக்ட் என்கிட்ட ஸ்கிரிப்ட் சொன்னப்போ நான் சொன்னேன், 100% பண்ணுவோம் ராமச்சந்திரன், கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா நம்ம ஒரு 3 படம் பண்ணோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் எடுத்துட்டேன், இப்போ ஒரு படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் அவர் வந்து மீட் பண்ணி, நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலனாலும் நம்ம படத்தில் வந்து நீங்கள் நடிக்கணும் சார் அப்படின்னாரு. 100% நான் நடிக்கிறேன் ராமச்சந்திரன். உங்களுடைய போராட்டத்துக்கும் உங்களுடைய கதைக்கும் 100% நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக வருவீங்க, வரணும். ஆனால் அவரை பார்த்தா அந்த மாதிரி தெரியாது, உள்ளே நிறைய விஷயம் வச்சுருக்காரு. குட், விஷிங் ஹிம் வெரி ஆல் த பெஸ்ட். இன்னொன்று, தயாரிப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கொக்கி, கருப்புசாமி குத்தகைதாரர், மலையன் 3 படம் பண்ணோம் கரண ஹீரோ வச்சு. 3மே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட். அண்ட் அதுக்கப்புறம் வேரியஸ் ரீசன்னால் வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆச்சு. பட் அகைன் ஐ ஸ்டார்டட் அக்னின்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வி ஆர் இன் ஃபினிஷிங் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் கண்டினியூஸ் நெக்ஸ்ட் இயர் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா என்னுடைய ஒரே ஒரு தாட் என்னென்னா, ஆக்டிங் ஒன் பார்ட். நம்ம சீரியல்ஸ் நிறையா பண்ணியிருக்கோம், படங்கள் நிறையா பண்ணியிருக்கோம். ஆனால் ப்ரொடக்ஷன்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம சினிமாவில் இருக்கோன்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். நம்ம வந்து பலதரப்பட்ட மக்களுக்கு, பல்லாயிரம் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும் நம்முடைய சப்போர்ட். அதுதான் வந்து ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் இன் லைஃப். ஸோ வினோத் சார் வந்து பார்த்திங்கன்னா VVS அப்படின்னு வச்சுருது, விக்ட்ரி, சக்ஸஸ் எல்லாமே சேர்ந்து வச்சுருக்காரு. சந்தோஷம். ஏன்னா நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சினிமா ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனியை லான்ச் பண்ணி கொக்கி படத்துக்கு பிரபு சால்மனுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்தோம். நாங்கள் பூஜை எதுவும் பண்ணல. பட் என்னென்னா வந்து லான்ச் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் லான்ச் அண்டு ப்ரொடக்ஷன் லான்ச் வந்து அக்கார்டில் வந்து கமல் சாரை வச்சு தான் நாங்கள் வந்து லான்ச் பண்ணோம். அப்போ வந்து அவர் அந்த டைட்டில் அதுக்கு மேலே வந்து ஃப்ரெண்ட்ஸ் சினிமா ப்ரைவேட் லிமிடெட் என்னொன்னே ஃபேண்டாஸ்டிக், அந்த பேனர் நேம் நல்லாயிருக்கு. ஆனால் என்ன ஒன்று, அந்த டைட்டில்லே வந்து பார்த்திங்கன்னா அந்த லோகோவே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து எல்லாம் வில்லேஜெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த குதிரை, அது என்ன சொல்லுவாங்க, பச்சை குதிரை ஏறி விளையாடுற மாதிரி தான் அந்த சிம்பிளே இருக்கும். ஒரு நண்பன் மேலே இன்னொருத்தன் வந்து ஏறி அப்படி நிற்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் சொன்னார், குனிஞ்சிருக்கிற நண்பன் வந்து கொஞ்சம் குனிஞ்சிட்டான்னா மேலே இருக்கிற நண்பன் வந்து பல்லெல்லாம் போயிடும். அதனால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எப்போயும் ஒன்றா இருந்து பக்காவை பண்ணணும் அப்படின்னாரு. வி மேட் இட், வி ஆர் ஹாப்பி எனஃப். அதனால் வினோத் சார் வந்து சினிமாவுக்கு தக்க சமயத்தில் வந்திருக்காரு. இன்றைக்கி கண்டென்ட் அது ஒன்று இருந்தாலே மூவி வந்து 100% வந்து நமக்கு வந்து ஃபெயிலியர் இல்லைனாலும் சக்ஸஸ் இல்லைனாலும் அது வந்து நம்மளை வந்து ஒரு லெவலில் வந்து கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனிவே தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். விஷிங் எவ்ரி ஒன் வெரி ஆல் த பெஸ்ட். அண்டு மீடியாவை வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து திரும்பவும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். விஷிங் த டைரக்டர் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சோனியா. ஸோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராம் சாருக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தென் அதனால எனக்கு வந்து வினோத் சார் தெரியும். பிகாஸ் எனக்கு இந்த வினோத் சார் இந்த படம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்தே ராம் சார் செலக்ட் பண்ணி நீங்கள் தாம்மா பண்ணணும், உங்களுக்கு இந்த கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும்
ஆப்டாக இருக்கும், ஸோ நீங்கள் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னார். ஸோ 3 days பேக் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி போஸ்டர் அனுப்பி ஃப்ரைடே வச்சுருக்குறோம், நீங்கள் வந்தே ஆகணும் பூஜைக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ராம் சாரோட ஒரே வார்த்தைக்காக நான் கிளம்பி வந்தேன். ஸோ இங்கே வந்து எங்கள் படத்துக்காக வாழ்த்த வந்திருக்கும் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. எங்களோட இந்த படம் ஸ்டார்டிங் நெக்ஸ்ட்டு சக்ஸஸாக வரும்போதும் எல்லாரையும் திரும்ப மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வெரி குட் டே. ஸோ இது ரொம்ப லாஸ்ட் மினிட் அண்ட் தேங்க்யூ ஃபார் த ப்ரெஸ் எங்களுக்காக லாஸ்ட் மினிட்ல வந்ததுக்கு. அண்ட் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு த ஹோல் டீம் அண்ட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீம். அண்ட் தேங்க்யூ டிஓபி டேனி சார் அண்ட் டைரக்டர் ராம் சார். கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ன்றனால நர்வஸாக இருக்குது, உங்களுக்கும் எப்படி இருக்குன்னு தெரில, பட் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் இட். ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த படத்தில் மியூசிக் கம்போசிஷன் பண்ணுறோம் நாங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு பெரிய தேங்க்ஸ் ராம் சாருக்கும் வினோத் சாருக்கும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. ஸோ ராம் சார் வந்து ஸ்டூடியோவில் ஒரு நாள் கதை சொன்னார். ஸோ இட் வாஸ் வெரி ஃபாஸ்ட் பேஸ்ட், நம்ம ஒரு ஹைப்பர் லிங்க்டு ஒரு ஸ்டோரி. எங்களால் முடிஞ்ச ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு ஸ்கோரை வந்து கொடுப்போம்னு நம்புகிறோம். அண்ட் இந்த நியூ இயருக்கு நாங்கள் ஒரு நியூ இயர் சாங் ஒன்று லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதோட நியூஸோட கூடிய சீக்கிரம் வில் ஆல் மீட் யூ. அண்ட் ரியலி தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன், ப்ரெஸ் அண்ட் மீடியா. மெயின் தேங்க்ஸ் ஜான் சாருக்கு. சார் ரொம்ப தேங்க்ஸ், உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். கூடிய சீக்கிரம் சந்திப்போம். தேங்க்யூ. இந்த டைட்டிலே வந்து சச்ச ஒரு பவர்ஃபுல் டைட்டில். ஸோ ராமச்சந்திரன் சார் வந்து எனக்கு கதை சொல்லும் போது லைக் 1.5 hours வந்து சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி வந்து, சார் இந்த படத்தோட டைட்டில் என்ன சார் அப்படின்னு தான் கேட்டேன். ஏன்னா பவர்ஃபுல் ஸ்கிரிப்ட்ஸ் டிமாண்ட்ஸ் அ பவர்ஃபுல் டைட்டில். ஸோ அவர் வந்து ஒரு 2-3 சஜஷன்ஸ் வச்சுருந்தார். அவர் ஒரு டைட்டில் சொன்னார். பட் அது கேட்டதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ரிலேட்டபிளாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு ஒரு ஆசோலேஷன் மைண்டில் ஓடிட்டுச்சு. பட் நான் அவர்கிட்ட சொல்லலை. அதுக்கப்புறம் ஒரு 1 week பிஃபோர் வந்துட்டு எனக்கு ஒரு போஸ்டர் டிசைன் ரெடி பண்ணி சென்ட் மீ. அதில் நான் பார்க்கும்போது சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் டைட்டிலுக்கு ஏற்ற பவர்ஃபுல்லான ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற ஒரு டைட்டில் வந்து டைட்டில். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் நான் விட்ட சொன்னேன், சார் ஐம் கிளாட் சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ராம் சார் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6 years தான் எனக்கு வந்து தெரியும். நான் பாரதி சார் ஆஃபீஸில் நான் எப்போ அடிக்கடி போகும்போது நான் பார்ப்பேன். எப்போவுமே வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எழுதிக்கிட்டு ஏதாவது ஸ்கிரிப்ட் சீன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு எப்போவுமே வந்து ரொம்ப இன்வால்வ்டாக எப்பவுமே இருப்பார். 24/7. அதாவது பாரதி சாராக இருக்கட்டும் இல்லை ராம் சாராக இருக்கட்டும், 2 பேருமே வந்து அவ்வளோ இன்வால்மெண்ட்டோட அதை டிஸ்கஸ் ஸ்கிரிப்ட்ஸு. அண்ட் நான் பார்ப்பேன் லைக் இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு டைம் ஃப்ரேஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்னிங் ஒரு 9 o'clock இருந்து நைட் ஒரு 9 o'clock ஒர்க் பண்ணலாம், இல்லைனா ஒரு 10 வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணலாம். பட் இவர் வந்து 24/7 அங்கே ஆஃபீஸ்லேயே ஸ்டே பண்ணி அந்த சீன் வர வரைக்கும் பாரதி சார் ஏதாவது சீன் சொல்லியிருப்பாங்க, அந்த சீனை வந்து அவர் என்ஹான்ஸ் பண்ணுவார். உட்காந்து ஐடியாஸ் வந்து கொடுத்து அது எப்படி இன்னும் பெட்டர் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சு அவ்வளோ அழகாக டிஸ்கஸ் பண்ணி அந்த சீன் ரொம்ப அழகாக எலிவேட் பண்ணி கொண்டு வருவாங்க. அது பார்க்கும்போது அப்படியே இருக்கும். நான் அப்போ வந்து நான் சொன்னேன், இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் இவ்வளோ டெடிக்கேட்டடான ஒரு பர்சன் ராமச்சந்திர சார். நான் அப்போ யோசித்தேன், நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் படம் பண்ணுவீங்க, படம் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அது சொன்னார், கண்டிப்பாக டெஃபினட்டாக ஜி நான் கண்டிப்பாக வந்து ஐ வில் கிவ் யூ அப்படின்னு சொன்னாங்க. இந்த லாஸ்ட் மந்த் மறக்காமல் கால் மீ கூப்பிட்டுட்டு இந்த 1.5 hours நான் அந்த ஸ்கிரிப்டை நரேட் பண்ணிவிட்டு சொன்னார், இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்க, நீங்கள் தான் லீட் பண்ணுறீங்க, இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்குன்னு சொல்லும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஐ தேங்க்ட் ஹிம் ஸோ மச் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். அண்ட் he is capable. 100% டெடிக்கேட்டடான எல்லாத்துக்கும் இந்த உழைப்புக்கான எல்லா ஊதியமும் இந்த படம் கண்டிப்பாக அவருக்கு கொடுக்கும். அண்ட் he deserves it. And last but not the least, and our dear producer Vinod V. Sharma sir, thank you so much for this film, sir. And actually now I'm very privileged and honored to be under your banner, to work under your banner. And I believe, sir, right scripts goes to the right person, and you deserve it, sir. I'm 100% sure this film will be a super hit, sir. And thank you so much for all who came here, and I wish technicians and cast and crew all the very best. And சீக்கிரமாக ஆடியோ லான்ச்சில் பார்க்கலாம், அதுக்கப்புறம் சக்ஸஸ் மீட்டில் பார்க்கலாம். See you all. Thank you so much. Bye. இந்த VVS இதில் வினோத் சர்மா சார் அண்ட் வி ராமச்சந்திரன், ரோபோ கணேசன் வி. ஸோ நானும் வின்றதில் ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு ராமச்சந்திரன் ரொம்ப நாள் நண்பர்.
ஒரு மனுஷன் ஜெயிக்கணும்னா ஒன்று உண்மையாக இருக்கணும், நல்லவனாக இருக்கணும், வல்லவனாக இருக்கணும், அப்புறம் உழைப்பாளியாக இருக்கணும். இது 4 குவாலிட்டியுமே நான் இவர்கிட்ட பார்த்துருக்குறேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணும்போது கோ டைரக்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு வாட்டர் சீனில் வந்து அவங்க பை மிஸ்டேக் விழுந்துட்டு முதுகில் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அடுத்த நாள் யாரும் வரமாட்டாங்க. ஆக்சுவலாக நடிகரே வரமாட்டாங்க. இவங்க ரெஸ்ட் எடுத்துருக்கலாம் நினச்சிருந்தா, ஒரு 4-5 யூனிட் இருந்துச்சு. பட் ஸ்டில் பார்த்தா காலையில் 7 மணிக்கு நான் போய் பார்க்குறேன், இவர் தான் முதல்ல நின்று வாங்கன்றார், நொண்டிக்கிட்டே நடந்து என்னாச்சுனாக்கா இந்த மாதிரி நேற்று விழுந்துட்டேன்னு சொல்லி. ஸோ அந்த டெடிக்கேஷன் ஒன்று போதும், இவர் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ ப்ரொடியூசர் சார் வந்து ஒரு நல்ல ஒரு கேப்டன்ட்ட தான் இந்த ஷிப்பை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் நானும் பயணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த சதுரங்க வேட்டையில் ஒரு சின்ன காயினாக இருந்து என்னால் என்ன மூவ் பண்ண முடியுமோ மூவ் பண்ணி இந்த படத்தை சக்ஸஸாக பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச முயற்சியை செய்கிறேன். ஸோ நான் கின்னஸ் ரெக்கார்ட் வேர்ல்ட் பண்ணியிருக்கேன். நான் கன்னடாவில் ஒரு 20 படம் ஹீரோவாக வில்லனாக நிறையா ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். தெலுங்குலேயும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ தமிழில் வந்து இப்போ தான் நான் என்ட்ரி ஆகியிருக்கேன். ஒரு நிறைய படங்கள் பேக் டு பேக் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த படத்தில் நான் ஒரு பெரிய அங்கம் வகிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு சொல்லணுன்னா, ஒரே ஒரு ஆத்மா வந்து மிஸ் ஆகிடுச்சு. பட் அவங்க இல்லை, ராமச்சந்திரனோட அம்மா. அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க நம்ம பையனை ஒரு டைரக்டராக ஆக்கி பார்த்துடணுன்னு. ஸோ பட் அவங்க இல்லைனாலும் அவங்க ஆத்மா இங்கேருந்து அவங்கள வாழ்த்தும். ஸோ நம்ம எல்லாரும் அவரை வாழ்த்தி இந்த படத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ வந்திருக்கிற மீடியா எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் கனவு கண்டால் அத்தனையும் நாளை நடக்கும். துன்பங்கள் வந்து எம்மை தூக்கில் நிறுத்தும், நாம் துணிந்து விட்டால் அத்தனையும் ஓடி பறக்கும். எதிர்கால கதவுனிதம் சாத்தி கிடக்கும், நாம் எந்நாளும் முயன்றால்தான் வெற்றி கிடைக்கும். நான் திரைப்படத்திலே தப்பெல்லாம் தப்பே இல்லை என்ற பாடலினூடாக நான் தமிழ் சினிமாவிலே அறிமுகமானேன். ஐயோ சாமி நீ எனக்கு வேண்டாம் என்ற பாடல் எனக்கு ஒரு அடையாளத்தை தந்தது. அந்த பாடலினூடாகத்தான் எனக்கும் இயக்குனர் ராமச்சந்திரன் அறிமுகமானார். மிக சிறந்த ஒரு கணிதமான உழைப்பாளி, நேர்த்தியாக எதையும் பார்க்கக்கூடியவர். நிச்சயமாக இந்த சதுரங்க ஆட்டம் வெற்றி கொண்டாட்டத்தோடு நிச்சயமாக வெற்றி பெறும் என்று நம்புகின்றேன். மிகச்சிறந்த ஒரு கடின உழைப்பாளி, மிகச்சிறந்த ஒரு நேர்த்தியான எல்லா விடயத்திலையும் நேர்த்தியாக பார்க்கக்கூடியவர். எனவே இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். இந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் வந்து ராம் சரணுடைய ஆரம்பம் தான் சொல்லணும். அப்புறம் எங்கள் அண்ணன் வினோத் வி சர்மா அவருடைய ஆரம்பம் தான் இந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பம். இந்த படம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ராம் சார் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டோரி சொல்கிறார். ஆனால் அதில் வந்து அவ்வளோவா நம்ம எந்த இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துக்க விட்டுட்டோம். ஆனால் செகண்ட் டேவும் வரார், தேர்ட் டே வரார், ஃபோர்த் டே வரார், 5th டே வரும்போது தான் நம்ம அண்ணன்கிட்ட எடுத்துகிட்டு போனோம். ஆனால் அண்ணன் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 1.5 மணி நேரம் தான் கேட்டிருப்பார். உடனே ஓகே பண்ணி இதை முடிச்சுட்டார். இந்த படத்தில் வந்து ஜிம்க்லி சார் சொல்லப்போனால் அவரோட லைஃப் ஸ்டோரி உங்களுக்கு எல்லாமே சொன்னார். அவர் மீண்டும் வந்து இந்த இதில் வில்லன் ஆக்டரில் வரணும், இந்த படத்தில் வந்து பெரிய ஹிட்டு கொடுக்கணுன்ட்டு வாழ்த்துறேன். மேலும் வந்து ராம் சாரையும் வாழ்த்துறேன். எல்லா டெக்னிக்கேஷன் எல்லாருமே வந்து பெரிய லெவலில் வரணும்னு எதிர்பார்க்குறேன். நன்றி. நான் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிட்டு போகலான்னு தான் டைரக்டர்கிட்ட வந்தேன். சரி கூப்பிட்டுருவாங்கன்னு பார்த்தேன், கடைசி வரைக்கும் கூப்பிடல. சரி அப்படியே ஃபோன் வந்த மாதிரி நடிச்சிக்கினே வெளில போயிடலாமான்னு பார்த்தேன். கரெக்டாக அந்த நேரம் தான் கூப்பிட்டாங்க. நம்ம ஜிம் கேரி வந்து சொன்னார் சினிமா வாழ்க்கை லைஃப் பற்றி. சினிமாங்கிறது வந்து இந்த மைக் மாதிரி தான். ஹைட்டாக பேசிட்டு போகிறவங்களுக்கு அப்படி ஹைட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் குள்ளமாக வரவங்களுக்கு அப்படி கொஞ்சம் குள்ளமாக இறக்கி அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அதுதான் சினிமா. அப்படி இல்லாதவங்க ஹைட்டாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படி இறக்கி விடுவாங்க மைக்கை. அதுதான் டைரக்டர். இந்த படத்துக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு உதாரணமாக வந்து ஏதாவது பேசணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை பேசி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி கிளம்புற விஷயந்தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த டைரக்டர் ராமச்சந்திர சாரை பற்றி சொல்லணும்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸ்ஏல வந்து நிதிஷன் என்னுடைய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டைரக்டர் ராமச்சந்திரன் வந்து ஒரு படம் பண்ணுறாருன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அவருக்கு ஸ்கிரிப்ட் சைடில் இதெல்லாம். எனக்கு கொஞ்சம் அப்போது ஒர்க்கு இல்லை, கம்மியாக தான் இருந்தது. அதனால் சரி ஓகேன்ட்டு 2-3 தடவை ஃபோன் பண்ணேன். ஃபஸ்ட்டு நல்லா பேசினார், அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிள் இல்லை. சரி நம்மளை பற்றி தெரிஞ்சிச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். அப்படின்னு நானும் கம்முன்னு விட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணி என்ன நீ அவ்வளோ சொன்ன அவர் கண்டுக்குமான்றாரு அப்படி இப்படின்னு பேசலான்னு பார்த்தேன். சரி ஓகே விட்டுரு, இதெல்லாம் இது மாதிரி நிறைய கடந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது விட்டாச்சு. சமீபத்தில் ஒரு ஃபேஸ்புக்கில் இவருடைய இதில் வந்து ஒரு இந்த மாதிரி பூஜை ஆரம்பம் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி
ஆனால் நீங்கள் இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்கு சாங் இருக்குது அது இருக்குதுன்னு பயங்கரமாக இது பண்ணி பூஸ்ட் பண்ணி பேசிகிட்டே இருந்தார். எனக்கு செம ஆச்சரியம். எனக்கு என்னன்னா இது டக்குன்னு அப்போலாம் ஒன்றுமே கண்டுக்கல. இப்போ வந்து இவ்வளோ பூஸ்ட் பண்ணுறாரு. நைட்டு 2 மணிக்கெல்லாம் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு நேற்று நைட்டு. அப்போ தான் தெரிஞ்சுது ஒரு படம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதை கடந்து ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி ஒரு படத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் தான் நம்மளை கூப்பிடணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே இருக்கும் போதோ நம்மளை எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நினச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த இது போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாருடைய இயக்குநர்களுடைய இதுவே வந்து சதுரங்க இது மாதிரி தான், ஆட்டம் தான். ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி ஒரு படம் பண்ணுறதுங்கிறது வந்து மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலை. ஏன்னா எனக்கு இடையில் ஒரு 10 வருஷம் கேப் வந்தது. நான் ஒரு படம் டைரக்ஷன் பண்ணோங்கிற ஒரு கேப்பில் தான் தயாரிப்பாளர் எனக்கு கிடைக்காம ரொம்ப நம்ம பிளான் பண்ணதால் சக்ஸஸ் ஆன பிளானிங் தான். அதுக்கப்புறம் நான் சுத்தமாக ஃபீல்டில் ஆல் அவுட்டு அதை எங்கடா போயிட்டாரு அப்படின்னு எனக்கு இதெல்லாம் இடையில் கொரோனா டைம்லலாம் என் பேரில் ஒருத்தர் இறந்துட்டார். எனக்கு போஸ்டர் ஓட்டானுங்க. இந்த மாலையெல்லாம் அப்பயே வாங்கிட்டு வந்துட்டானுங்க. பூஜைக்கு போட வேண்டிய மாலையை கூட்டின்னு வந்து கடைசியில் எப்படி வந்தானுங்கிற மாதிரி சூழ்நிலைலாம் இருந்தது. அவ்வளோ போராட்ட களங்கள். அதனால் நான் எந்த படங்கள் போனாலும் நான் ஃபுல்லாக அந்த ஆர்டிஸ்டாக இல்லாமல் டைரக்டர் டீமில் தான் சப்போர்ட்டிங்காக இருப்பேன். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு பல டைரக்டர்கள் நான் வந்து நடிக்க வச்சுருக்கிறேன். அது வேறு விஷயம். ஏன்னா பல பேர் ஊர்லேருந்து நல்லா சொகுசாக காவேரி ஆற்றங்கரெல்லாம் குளிச்சுட்டு இங்கே வந்து மேன்சன் ஹவுஸில் ஒரு மாதிரி ஸ்மெல்லில் இப்போ எல்லாம் குடும்பத்தையும் இருந்துட்டு இங்கே சினிமாக்காக போரான்னு இருப்பாங்க. அவங்களெல்லாம் ஊர்லலாம் கேட்கும் போகும்போது எங்கன்னு கேட்டால் திருட்டு ஜெயிலில் இருக்கிறான் பொழுது அதான் ஆளே காணணுவானுங்க. ஆனால் இங்கே எவ்வளோ போராட்டங்கள் இருப்பேன். அதனால தான் என்ன சொல்லுவோன்னா ஒரு சீன் நடிச்சிருங்க நீங்கள் இந்த படத்தில், அப்போ நீங்கள் இந்த ஃபீல்டில் இருப்பீங்க அப்படின்னு தெரியுங்கிறதுக்காக நான் பல டைரக்டருங்களை வந்து நடிக்க வச்சுருக்கிறேன். அந்த மாதிரியான போராட்ட காலங்கள் இந்த கஷ்டங்கள்ங்கிறது வந்து எல்லாருமே சொல்கிறது தான். இது நம்ம கடந்து வந்த பாதை கஷ்டங்கள் அது இதுங்கிறது எல்லாமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இது. பட் இருந்தாலும் அவ்வளோ ஒரு போராட்டம் கடிச்சு இன்றைக்கி ஒரு படம் எடுத்து அது தேட்டர் ரிலீஸ் ஆகி ஓடிடியில் வாங்குறது கொள்றதுங்கிறலாம் எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது நமக்கு தெரியும். படம் எடுத்தாலும் ஓடிடியில் வாங்குறது இல்லை. அது மாதிரியான விஷயம் பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் அந்த மாதிரி சில படங்கள் சின்ன படங்கள் ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து ஒரு படத்தை ஆரம்பித்து பூஜையே இவ்வளோ பெரிய லெவலில் கொண்டாடி ஒன்று ப்ரொடியூசர் நம்பிக்கையாக வந்திருக்கிறாருன்னா அவர் இந்த கதை மேலே வச்சுங்கிற நம்பிக்கை தான். சர்மா சார் சூப்பர் சார், உங்களை மாதிரி நிறைய ப்ரொடியூசர்கள் வரணும். இந்த மாதிரி டைரக்டர்களுக்கு நல்ல கஷ்டப்படுறாங்க எவ்வளோ இயக்குநர்கள், அவங்களுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் தரணும் அப்படின்னு நான் ஒரு அன்பாக வேண்டிக்கிறேன் சார். ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தொகுப்பாளினி ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. ஜான் பியோ எல்லாருக்கும் நன்றி. இந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் படத்தை எனக்கு இயக்க வாய்ப்பு கொடுத்த, அது கூட பொருந்தாது வாழ்க்கை கொடுத்த எனது தயாரிப்பாளர் பாசமிகு அருமை அண்ணார் வினோத் வி சர்மா சார் அவர்களுக்கும், எனது ஆரூர் அண்ணன் இந்தியன் ஜிம்கலி சார் அவர்களுக்கும், நண்பர் புருஷோத் பாண்டியன் அவர்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ என்னுடைய 24 வருஷம் போராட்டம், 24 வருஷம் இழப்பு, அதுக்கப்புறம் தான் அந்த சினிமா வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ நான் சினிமாக்காக எல்லாமே இழந்துட்டேன். என் உசுர் மட்டும்தான் என்கிட்ட இலக்கத்தை இருக்குது. ஸோ நான் டைரக்ட் ஆகணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. என் அம்மா கேரக்டரு, என் அக்கா, என் நண்பர் மோகன் அவர்கள். ஸோ 3 பேரும் அவங்களுக்கு இல்லை. கடைசி நேரத்தில் வந்து என் அம்மா வந்து டெத் ஆகிறாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் போயிட்டு உன்னை யார் பார்த்துப்பாங்க? அப்போ சொன்னேன், அம்மா என் சினிமா இருக்கம்மா, என்னை காப்பாற்றிடுமான்னு. ஸோ அந்த இது தான் காப்பாற்றுனது. ஸோ நான் படம் பண்ணுறேன் ஆசைப்பட்டாங்க. அம்மா இப்போ இல்லை, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ அவங்களாம் இருந்ததுனா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ தன்னுடைய பையன், ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் தன்னுடைய பையன் வந்து பெருசாக ஒன்று தான் ஃபீல் பண்ணாங்க. அதே மாதிரி தான் என் அக்காவும் என் அம்மாவும் நிறைய ட்ரீம் வச்சுருந்தாங்க. என் தம்பி டைரக்டர், என் மகன் டைரக்டர்னாங்க. ஸோ நான் சக்ஸஸ் பண்ணுற நேரத்தில் யாருமே இல்லை. குடும்பத்துக்காக சினிமாவுக்காக லைஃப்பை இழந்த ஒரு கேரக்டரு. ஸோ இந்த படம் மூலிமா நான் யார் யார் ஆசைப்பட்டாங்களோ அதை கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு அடுத்ததாக இந்த சதுரங்காட்டம் ஆரம்பம்னா சதுரங்கத்திலிருந்து ஒரு வரலாறு இருக்குது. கிமு வந்து 7ஆம் நூற்றாண்டில் ஸோ வேர்ல்டில் ஃபஸ்ட்டு தான் சதுரங்கன்னு சொல்லிட்டு நேம் வந்தது. அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து வந்தது. இந்த சதுரங்காட்டம் ஆரம்பம்னா மன்னர் காலத்தில் யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படைனா அந்த மனிதர்கள் சொல்லுவாங்க, அப்புறம் தேர்ப்படை, இதை வச்சு தான் சதுரங்காட்டம்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து உண்மையான ஒரு இலக்கியத்தில் இருக்க ஒரு வரலாறு. இப்போ நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வந்து இப்போ செஸ் கேம் வந்தது. ஸோ இந்த சதுரங்காட்டம் ஆரம்ப படத்துக்கு
நிறைய ஆர்டிஸ்ட்லாம் பிளான் பண்ணோம், நிறைய பேர் புக் பண்ணோம், இல்லை ஷூட்டிங் பிஸியில் இருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வரல. ஸோ எல்லாமே வந்து பூஜைக்கு வந்து ஷூட்டிங் வந்துன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கதை வந்து ஒரு வித்தியாசமான ஜேர்னலில் பண்ணியிருக்கேன். என் குருநார் பாதர்கண்ட சார் எனக்கு நல்ல சினிமா கற்றுக் கொடுத்துருக்காரு. அவர் ஸ்கூல்லேருந்து நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுற என்னுடைய தயாரிப்பாளருக்கும் என் குருநாதருக்கும் கண்டிப்பாக நல்ல பேரை காப்பாற்றிடுவேன். ஸோ இந்த கதை வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை, வித்தியாசமான கதைக்கோளம், உண்மை சம்பவத்தை நிறையா அடிப்படை வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ இந்த மீடியா வந்து நிறைய பேரை வந்து வாழ வச்சுருக்கேன். நான் ஒரு புது இயக்குனர், என்றைக்கும் உங்களுடைய சப்போர்ட் இருந்து கண்டிப்பாக இந்த வாழக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த படத்துக்கு நிறைய பெரிய பெரிய டெக்னீஷியன் ஒர்க் பண்ணுறாங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்டெலாம் ஒர்க் பண்ணுறாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாம் ஷூட்டிங் இருக்கிறேன், அவங்களாம் வர முடியல. எல்லோருக்கும் கண்டிப்பாக ஷூட்டிங்கில் சந்திப்போம். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் ஒரு நல்ல படமாக அமையும். ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளர் மீண்டும் ரிவீல் பண்ணி சொல்கிறேன், வினோத் சார் சர்மா அவர்களுக்கும், அண்ணன் ஜிம்கிலி சார் அவர்களுக்கும், என்னுடைய குருநாதர் பாரதி கணேஷ் சாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரைப்படம் என்பது வெறும் ஒரு கதையல்ல, அது உணர்ச்சிகளின் சங்கமம், கனவுகளின் வெளிப்பாடு மற்றும் பலரின் உழைப்பின் சாட்சி. ஒரு சிறந்த படைப்பு என்பது பலரின் அர்ப்பணிப்பில் உருவான குழுவின் அடையாளம். எங்கள் குழுவின் ஒவ்வொருத்தரையும் அதில் உள்ளது என்று நம்புகிறேன். திறமை, ஆற்றல் மற்றும் அர்ப்பணிப்பு இந்த படத்துக்கு மெருகூட்டும் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. இந்த படத்திற்காக உழைத்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், நடிகர்களுக்கும், இயக்குநர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் ஒவ்வொரு குழு உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். உங்கள் அனைவரின் ஆதரவுக்கு இந்த பயணத்தை வெற்றிகரமாக முன்னெடுப்பேன் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.